ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் அக்கா. வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷீ ட்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்துட்டு ஒரு எல்போ ஸ்லீவ் பார்க்க போகிறோம். இதோட அகலம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். சம்திங் 7 to 8 inch தான் வந்துட்டு அகலமே. இதோட ஹைட் வந்துட்டு 10.5 inch அந்த அளவுக்கு இருந்துச்சு. இதில் வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் மேங்கோ அண்டு செக்குடு அண்ட் கொஞ்சம் வந்துட்டு ரிங் ஸ்டோன்ஸ் இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது எப்போவுமே செயின் ஸ்டிச்சில் தானே ஸ்டார்ட் பண்ணுவோம். செயின் ஸ்டிச் ஃபஸ்ட்டு ஒரு 3 லைன் வந்துட்டு நான் செயின் ஸ்டிச் கொடுத்துருந்தேன். நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் எந்தளவுக்கு கீழே வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஸ்டிச்சிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 4 to 5 வரைக்கும் கண்டிப்பாக போடலாம். 2 செயின் ஸ்டிச் கண்டிப்பாக வந்து நம்ம போட்டு தான் ஆகணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு வந்து முன்னாடி வந்து கிளாத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட மாட்டாங்க டைலர்ஸ் வந்துட்டு. ஸோ இதுக்கு வந்து நான் வந்து நம்பர் 10 யூஸ் பண்ணியிருந்தேன் இந்த செயின் ஸ்டிச் போடுறதுக்கு. அடுத்து வந்து பீட் போடுறதுக்கு நம்பர் 23 யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து துளிப் பிராண்ட்லேருந்து தான் நான் யூஸ் பண்ணுறேன். அயன் நீடிலும் சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவேன். பட் எனக்கு துளிப் வந்துட்டு கொஞ்சம் ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருக்குது. அண்ட் இது வந்துட்டு 2 சுகர் பீட்ஸாக யூஸ் பண்ணிக்கிறோம். சுகர் பீட்ஸ் போடுறப்ப துளிப் பிராண்டை விட அயன் நீடில் வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பிகாஸ் இப்போ வந்து துளிப் பிராண்டில் வந்துட்டு நம்ம வந்து குறைஞ்சது ஒரு 10 to 12 அந்த மாதிரி பீடு தான் எடுக்க முடியும். பட் அயன் நீடில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக எடுக்கலாம். ஸோ நமக்கு வந்து குவான்டிட்டி அதிகமாகிறப்ப நமக்கு ஒர்க்கு வந்து சீக்கிரமாக முடிகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது மாதிரி 2 பீடாக போட்டு முடிச்சிடணும். இந்த ப்ளவுஸோட சாரீ வந்து நல்ல ஒரு பிங்க் கலர், ரொம்ப அட்ராக்டிவான பிங்க்காக இருந்துச்சு. நான் முடிஞ்சால் இங்கே வந்துட்டு பிக்சர் ஆட் பண்ணுறேன் எப்படி இருந்துச்சுன்ட்டு. அண்ட் இதுக்கடுத்து வந்துட்டு நம்ம சுகர் பீட் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டோன் செயின் ஃபிக்ஸ் பண்ணோம். ஸ்டோன் செயின் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்டோன் செயின் ஃபிக்ஸ் பண்ணி முடித்துட்டு ஒரு மோத்தி பீட் கொடுத்துட்டு லோடிங் கொடுக்கறதுக்கு ஒரு பைப்பிங் கார்ட் கொடுத்துட்டு அடுத்து ஒரு மோத்தி பீட் லைன் கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே மேங்கோ ஷேப்பில் வரைஞ்சிருக்கேன். அதுக்கு மேலே ஒரு பார்டர் கொடுத்துருக்கேன். மேங்கோ ஷேப் வரைஞ்சி முடிச்சுட்டு கீழே வந்துட்டு நல்லா பார்த்திங்கன்னா தெரியும். கீழே வந்துட்டு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு சுகர் பீடு, அடுத்து ஸ்டோன் செயின், அடுத்து மோத்தி பீடு, அடுத்து பைப்பிங் கார்டு லோடிங்க்கு அண்ட் வந்துட்டு மோத்தி பீடு, அதுக்கு மேலே வந்துட்டு மேங்கோ மோட்டிவ், அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு பார்டர் மாதிரி கொடுக்கணும். இதே மாதிரி பார்டரை இங்கேயும் கொடுக்கலாம், இல்லை இதை விட சின்ன பார்டர் இங்கே கொடுக்கலாம். மேலே வந்து செக்குடு இங்கிட்டும் டிசைன் வரும். அவ்வளோதான். இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் ஒர்க்கு. அண்ட் இதை ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு அந்த சுற்றி நம்ம போடுறதுக்கு முன்னாடி நடுவில் வந்துட்டு ஒரு மோத்தி பீட் கொடுத்துட்டு அதை சுற்றி நான் வந்து சுகர் பீட்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ வந்து நடுவில் மட்டும் கொஞ்சம் வந்து எம்போஸ்டாக தெரியும் அந்த மோத்தி பீடு. எப்போவும் 2 கொடுக்கணும். சம்டைம்ஸ் இந்த டேர்னிங்ஸ் வர்றப்போ கண்டிப்பாக நம்ம சிங்கிளாக கொடுத்தா மட்டும்தான் நிற்கும். இல்லைன்னா கொஞ்சம் லைட்டாக தூக்குன அப்படியே லூஸ் ஆன மாதிரி தெரியும். அதுக்காக தான் வந்துட்டு இந்த டேர்னிங்ஸ் வரப்பெல்லாம் ஒரு பீடாக நம்ம கொடுக்குறது. இதுக்கு வந்துட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சுகர் பீட்ஸ் கொடுத்தும் ஸ்டார்ட் பண்ணலாம். அது நம்ம விஷ் தான். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இது ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு ஒரு மோத்தி பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை சுற்றி ஃபுல்லாக சுகர் பீட்ஸ் போட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து இதை சுற்றி வந்துட்டு நம்ம ஒயிட் ஸ்டோன்ஸ் வைக்க போகிறோம். ஸ்டோன் சரம் சொல்லுவாங்கள்ல, அந்த ஒயிட் ஸ்டோன்ஸ் அந்த இதை வச்சுட்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிடணும். ஸ்டோன் செயினை வந்துட்டு நான் வந்துட்டு த்ரெட் வச்சு தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு பிங்க் கலர் கொடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்டோன்ஸ் இருக்கும்ல, அதை வந்து கொடுத்துட்டு பிங்க் கலர் கொடுத்திங்கன்னா இன்னும் ப்ரைட்டாக இருக்கும். பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்திங்கன்னா ஒயிட்டை விட வந்துட்டு நமக்கு பிங்க் கலர் நல்லாயிருக்கும். ஆனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ உள்ளே வந்து நான் லோடிங் கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா, பிங்க்கு கொடுத்து உள்ளேயும் லோடிங் வந்து பிங்க்கே கொடுத்தோம்னா வந்துட்டு நமக்கு வந்து அவ்வளோ எடுப்பாக அந்த ஸ்டோன்ஸ் தெரியாது. ஸோ என்ன பண்ணணுன்னா, சட்டில்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உள்ளே பிங்க்கு கொடுக்குறப்ப நீங்கள் வந்துட்டு வெளியே ஸ்டோன்ஸும் வந்துட்டு பிங்க் கொடுக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் வந்து பார்க்க நீட்டாகவும் தெரியணும், அட் த சேம் டைம் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் கிராண்டாகவும் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெளியே வந்து கான்ட்ராஸ்ட் கலர் கொடுத்து உள்ளே வந்து லோடிங் கொடுக்குறப்ப வந்துட்டு கொஞ்சம் வந்து டார்க் கலராக கொடுக்கலாம்.
இப்போ வந்துட்டு நம்ம லோடிங் வந்து பைப்பிங் கார்டு கொடுக்காம சர்தோசி இருக்குல்ல, பெரிய சர்தோசி, அதை வந்து கொடுத்து கொஞ்சம் வந்து லைட்டாக தூக்கணும் அப்படி தெரியணுங்கிறதுக்காக வந்துட்டு நான் வந்து சர்தோசி கொடுத்துருக்கேன். இல்லை நீங்கள் வந்து ரொம்ப நல்லா தெரியணும், நல்லா எம்போஸ்டாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு பைப்பிங் கார்டு பெரிய பைப்பிங் த்ரெட் இருக்கும்ல, அது வந்துட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா எம்போஸ்டாக தெரியும். நான் வந்துட்டு நார்மலாக கொஞ்சம் வந்து எம்போஸ்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு நான் அடியில் வந்து சர்தூசி கொடுக்குறேன். மேக்ஸிமம் பொட்டிக் ஸ்டைல் அந்த மாதிரி பண்ணுறவங்க எல்லாமே அடியில் வந்து சர்தூசி கொடுப்பாங்க. அப்போ தான் வந்துட்டு நமக்கு ஃபினிஷிங் ஒரு வேளை அந்த த்ரெட்டுன்னு விலகிறப்ப ஜஸ்ட் நமக்கு வந்துட்டு சர்தூசி தெரிகிறப்ப ஒரு பெரிய விஷயமா தெரியாது. பட் பைப்பிங் கார்டு வந்து ஒயிட்டாக இருக்கும்ல, நம்ம ஒயிட் அந்த மாதிரி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் விலகிறப்ப ரொம்ப வந்து கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும் நமக்கு பார்க்குறக்கு. கீழே வந்துட்டு 2 செயின் கொடுத்து நான் வந்துட்டு லாக் போட்டு முடிச்சிட்டேன். இதில் வந்து ஸ்லாண்டிங் லைனில் வந்துட்டு நான் லோடிங் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் பார்க்கலாம் இது வந்துட்டு எப்படி லோடிங் கொடுக்குறதுன்ட்டு. நல்லா டார்க் பிங்க், இந்த பிங்க் கலரில் தான் வந்துட்டு சாரீ இருக்குது. அதனால வந்துட்டு இந்த பிங்க் வந்து உள்ள லோடிங் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு வேணும். இந்த மேங்கோ மோட்டிவ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டாக வேணும், சம்திங் நம்ம வந்துட்டு மெட்டீரியல் வச்சுமே ஃபில் பண்ணலாம். அந்த மாதிரி வேணும்னா மெட்டீரியல் வச்சு நீங்கள் ஃபில் பண்ணலாம். இந்த கை வந்துட்டு ரொம்ப குட்டி கை, அகலம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால இதுக்கு மேலே நம்ம பெரிய மேங்கோ மோட்டிவ் போட்டோன்னா ப்ளவுஸ்லாம் அவங்களுக்கு வந்து அந்த மேங்கோ மோட்டிவ் வந்து கொஞ்சம் வந்து பெருசாக தெரிஞ்சதுன்னா ரொம்ப கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும். சம்திங் நமக்கு வந்து கை வந்து ரொம்ப கையை விட்டு அகலம் போன மாதிரி இருக்கும், கொஞ்சம் பெருசாக தெரியும் மேங்கோ மோட்டிவ். அவங்க கை அளவுக்கே நம்ம வந்துட்டு நம்ம மேங்கோ மோட்டிவ் போடணும். நடுவில் அவங்களுக்கு அது வந்து ஒரு பேட்ச் மாதிரி கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறப்ப மேங்கோ மோட்டிவ் சின்னதாக தான் போடணும். இதோட சைஸ் வந்து நம்ம எவ்வளோ பெருசு போக போக அகலம் வந்து பெருசாக போக போக நம்ம வந்துட்டு மேங்கோ மோட்டிவை வந்து பெருசாக போட்டுக்கலாம். நடுவில் போடுற மோட்டிவை வந்து நம்ம பெருசாக போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் வந்துட்டு இது லாஸ்ட்டாக எண்ட் பண்ணுறப்ப காமிக்கிறேன். இப்போ எப்போவுமே லாங்கு ஷார்ட்டு இந்த மாதிரி கொடுப்போம். கீழே வந்துட்டு வர்றப்ப ஸ்டிச்சஸோட அகலம் வந்துட்டு கம்மியாயிடும். லாங் ஷார்ட்டுன்னு கொடுத்து ஃபுல்லாக ஃபில் பண்ணி முடிச்சிடணும். இந்த சர்தோசி தெரியறதுனால மறுபடியும் அந்த இடத்துல ரீஃபில் பண்ணுறேன். சின்ன கேப் கூட இல்லாமல் வந்துட்டு நம்ம ஃபில் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு கீழே இருக்க க்ரீன் கலர் கிளாத் வந்து நமக்கு தெரியாமல் இருக்கும். அப்போ தான் நீட்டாக இருக்கும் நமக்கு வந்து ஸ்டிச்சஸ் பார்க்குறக்கு. ஓகேங்களா? இது ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அந்த ஹோல்ஸ் எல்லாம் தெரியும்ல, அதுக்கு வந்து இன்னொரு செயின் கொடுத்து ஃபுல்லாக முடிச்சிடணும். இப்போ இந்த மேங்கோ மோட்டிவ் சுற்றி வந்துட்டு நான் பிங்க் கலரில் த்ரெட்டு கொடுத்துட்டேன். அண்ட் இந்த லோடிங் இருந்துச்சுல, பைப்பிங் கார்டு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன்ல, அதுலேயும் வந்துட்டு பிங்க் கலர் த்ரெட்டு கொடுத்தேன். இங்கிட்டும் கொஞ்சம் வந்து டிசைன்ஸ் போடுற மாதிரியும் கொடி டிசைன் வந்து நான் கொடுத்துருக்கேன். கொடியில் நான் வேறு எந்த ஒர்க்கும் பண்ண போகிறதில்ல, கொடி மட்டும் பீட்ஸ் வச்சு நான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபுல்லாக வந்துட்டு கொடி அதே மாதிரி இந்த பக்கம் மாற்றி ட்ரேஸ் பண்ணணும். மேலே வந்துட்டு ஒரு பார்டர், அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு சிக்கரி டைப். இந்த இதை வந்துட்டு நம்ம எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த கொடி போடுறத வந்து நம்ம ஃபுல்லாக த்ரெட்டு கொடுத்து சிக்ஸாக் ஒரு ரெண்டு லைன் சரி கொடுத்து ஃபுல்லாக சிக்ஸாக் கொடுத்து கொஞ்சம் நம்ம வந்து லீவ் ஷேப்பில் இந்த மாதிரி நம்ம த்ரெட் ஒர்க் பண்ணி ஃபில் பண்ணலாங்கிறப்ப இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணலாம். இதே வந்துட்டு நம்ம பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ணலாங்கிறப்ப நம்ம வந்து இந்த கொடி கொடுக்கறத வந்து பீட் கொடுத்துட்டு பீட்ஸ் அந்த கொடியை சுற்றி வந்துட்டு இன்னும் நமக்கு கலர் எம்போஸ்டாக தெரியணும், பிரைட்டாக இன்னும் வந்துட்டு சாரியோட கலர் வந்து அப்படி தெரியணுன்னா இந்த கொடியை சுற்றி நம்ம வந்துட்டு பிங்க் கலரில் வந்துட்டு நம்ம வந்து செயின் ஸ்டிச் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு சின்ன சர்தோசி இருக்கும்ல, அந்த சர்தோசியை வந்துட்டு நம்ம வந்து அவுட்டர் லைனாக வந்துட்டு கொடுக்கலாம். கொடியோட அவுட்டர் லைனில் நம்ம வந்து கொடுக்கலாம். இதுவும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த ஒர்க்கை மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ வந்து இந்த கொடி இருக்கிறத நல்ல நெருக்கமாக கொடுத்துட்டு ஒன்றோட ஒன்று வந்து அட்டாச் ஆகியிருக்க மாதிரி கொடுத்துட்டு நம்ம வந்து நான் இது வரைக்கும் கட் ஒர்க் நம்ம சேனலில் போட்டதில்லை. பட் நான் இன்னொரு டைம் எனக்கு வந்துட்டு டைம் கிடச்சிதுன்னா நான் வந்துட்டு கட் ஒர்க் அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ்டாக கொடுத்துட்டு நம்ம வந்து கட் ஒர்க் பண்ணலாம். கட் ஒர்க் பண்ணி அடியில் வந்து பிங்க் கலர் கிளாத் வைக்கலாம். அப்போ வந்து இன்னுமே வந்து இதோட லுக் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த இது முடிச்சாச்சு. இதை வந்து நான் ரெண்டு நாட் போட்டு முடிச்சிடுறேன்.
இதை சுற்றி ஃபுல்லாக இருக்க இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். ஓகே, இது ஃபுல்லாக வந்து சுற்றி முடித்தாச்சு. இந்த மாதிரி கொடி ஒரு வளைவாக மாற்றி கொடுத்தாச்சு. இப்போ இந்த த்ரெட்டை வச்சு நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்க த்ரெட்டும் இந்த த்ரெட்டும் வேறு ஒரு மாதிரியான த்ரெட் கிடையாது. கொஞ்சம் வந்து இதை விட இது வந்து லைட்டர் ஷேடு. இதில் வச்சு நான் வந்துட்டு பார்டர் ஃபில்லிங் போட போகிறேன். இதே ஒர்க்கை இங்கிட்ட போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இதே ஒர்க்கு இங்கிட்ட போட்டு முடித்தாச்சு ஃபுல்லாக. கோடி டிசைன் தானே. ஸோ வந்துட்டு நமக்கு இங்கிட்ட இருக்கிறத அதை அப்போசிட்டை இங்கிட்ட போடணும், அவ்வளோதான். திருப்பி இங்கிட்ட அப்போசிட்டில் போடணும், அவ்வளோதான். இதுதான் வந்துட்டு இதோட ஒர்க்கு. மேலே வந்துட்டு ஒரு லைன் பார்ட்ரு மாதிரி நம்ம வந்துட்டு கொடுத்துட்டு மேலே இருக்க ஒர்க்கை தனியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீழே இருக்க இந்த பார்ட்ரு ஒர்க்ஸ் ஃபுல்லாமே பார்த்து முடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து மேலே வந்து அடுத்து பார்டர் மாதிரி நம்ம வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம வாட்டர் ஃபில்லிங் போட முடியும். ஏன்னா வந்துட்டு இப்போ பார்டர் கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு வந்துட்டு கீழே வந்து நம்ம வாட்டர் ஃபில்லிங் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடலாம். கொஞ்சம் கூட இல்லாமல் கேப் இல்லாமல் அந்த பார்டர் வரைக்கும் நம்ம வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு நம்ம வந்து இந்த செயின் ஸ்டிச் ஃபஸ்ட்டு வந்து பார்டர் மாதிரி கொடுக்கறதுக்கான ரீசன் வந்து அதுதான். எப்போவுமே இந்த பார்டர் ஒர்க்கு கொடுத்து முடிச்சுட்டு தான் கீழே இருக்கிறதுல வந்துட்டு நம்ம வந்து வாட்டர் ஃபில்லிங் போட முடியும். அப்போ தான் நமக்கு வந்து ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் நமக்கு வந்துட்டு ஒர்க் இருக்கும். ஓகேங்களா? ஃபுல்லாக பாருங்கள். இதுதான் வந்துட்டு ஸ்லீவு. இந்த இது ஒர்க் முடிச்சுட்டு நான் இந்த இதை காமிக்கிறேன். ஓகே, ஃபுல்லாக லைன் போட்டு முடித்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து இதுக்குள்ளே வாட்டர் ஃபில்லிங் பண்ணணும். எனக்கு வந்துட்டு டைம் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால என்னால் காமிக்க முடியல. ஃபுல்லாக நான் வாட்டர் ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன். பாருங்கள், ரொம்ப நெருக்கமாக பண்ணணும். பட் இது லைட்டிங்கில் வந்துட்டு கலர் ஒரு மாதிரி தெரியுது. பட் கொஞ்சம் லாங் வியூவாக இருந்து பார்த்திங்கன்னா ஷேட் வந்து செம்ம அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். நமக்கு வந்துட்டு எப்போவுமே ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் இன்னொரு கலரை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறப்போ அவ்வளோ அழகாக இருக்கும். நமக்கு வந்துட்டு அதோட அவுட்புட் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். சேம் கலர் பண்ணுறப்பையும் நல்லா இருக்கும். பட் கான்ட்ராஸ்ட் கலர் பண்ணுறதை விட சேம் கலர் பண்ணுறது அவ்வளோ எடுக்குங்கிறது எனக்கு தோணலை. அண்ட் இந்த செக்குடு எப்படி கொடுத்துருக்கீங்க பார்க்கலாம். ஒரு அட்டை பெட்டியோட அந்த இது இருக்கிறத வந்து கட் பண்ணி இப்படி வச்சுட்டு ஆப்போசிட்டில் கிராஸாக வச்சுட்டு செக்குடு கொடுத்தாச்சு. சென்டரில் வர மாதிரி வந்துட்டு அந்த செக்குடு வந்து கரெக்டாக சென்டரில் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி கொடுத்து முடிச்சாச்சு. இப்படி தான் இருக்குது. இப்போ வந்து கீழே பார்டரை நான் கொடுத்துருந்தேன்ல, அது வந்து ஒரு மோத்தி வீடும் ஒரு சுகர் வீடும் பார்டர் கொடுத்துருக்கேன். நம்ம எப்போவும் வந்து செக்குடு நான் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ வந்துட்டு நான் இதில் வந்துட்டு ஐ பட்டனில் கொடுக்குறேன். செக்குடு வீடியோ வந்துட்டு எப்படி அந்த கிராஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோக்கான லிங்க் வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் செக்குடு கொடுத்துட்டு ரொம்ப அவங்க வந்துட்டு கை ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப குட்டியாக இருக்குல்ல, சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குல்ல. ஸோ நம்ம செக்குடு ரொம்ப பெருசாக போட அவங்களுக்கு வந்து கையை விட்டு கொஞ்சம் வந்து மீறும், அழகாக தெரியாது. நம்ம வந்து பாக்ஸை பெருசு பண்ணால் நமக்கு வந்து அழகாக தெரியாது. ஸோ என்ன பண்ணணும்னா அவங்க வந்து செக்குடு வந்து ரொம்ப சின்னதாக கேட்டிருந்தாங்க. ஸோ செக்குடு ரொம்ப சின்னதாக கொடுத்துருந்தேன். இதுக்கு கம்மியாக நம்ம கொடுக்குறப்ப வந்து ஒர்க்கை வந்து நமக்கு வந்து பார்க்க முடியாது. வேறு எந்த ஒர்க்கும் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. செக்குடு மட்டும் கொடுத்துட்டு நடுவில் ஒரு ஸ்டோன்ஸ் ஓடுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபுல்லாக செக்குடு போட்டு முடித்தாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு நான் இந்த ரிங் ஸ்டோன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, கோல்டு ஷேடு. இது வந்துட்டு கோல்டு ஷேடு ரிங் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவாங்க, கிளிப் ஸ்டோன்ஸ் சொல்லுவாங்க. இந்த 4 மூலைக்கும் நான் ஒட்ட போகிறேன். இவ்வளோ தான் இந்த இதில் ஒர்க்கு. இதை வந்து ரிங் ஸ்டோன்ஸ், கிளிப் ஸ்டோன்ஸ், சம்திங் மோல்டர் ஸ்டோன்ஸ் சொல்லுவாங்க. நிறைய பேர் இருக்குது, நிறைய பேர் வச்சு சொல்லுவாங்க. சம்திங் ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு மாதிரி பேர் சொல்லுவாங்க. நாங்கள் வந்து நாங்கள் இருக்க ஏரியாவில் இதை வந்து ரிங் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ஒரு ஸ்டோனை சுற்றி மேலே ரிங் இருக்குல்ல, அதனால வந்துட்டு ரிங் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவாங்க. கீழே இந்த பேர்ல் வந்துட்டு நான் ஸ்டிச் பண்ணுறப்ப நான் வந்து வச்சு தைக்க சொல்லி டைலர்கிட்ட கொடுத்துட்டேன். ஸோ ஸ்டிச்சிங் முடித்ததுக்கப்புறம் இந்த பேர்ல் ஒர்க்கோடு சேர்த்து இந்த ஒர்க் எப்படி இருக்குங்கிறது காமிக்கிறேன். ஃபுல்லாக வந்துட்டு காஞ்சிடுச்சு. இது தான் ஓவரால் ப்ளவுஸ், அந்த ஸ்லீவ் போர்ஷனு. ஸோ இந்த ஒர்க்கு பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த லைட்டிங்லாம் வந்துட்டு கலர் ரொம்ப கம்மியாக காமிக்குது. பட் பார்க்குறக்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த ஒர்க்கு.
இதுதான் வாட்டர் ஃபில்லிங்கோட அழகே இதுதான். மேலே வந்துட்டு க்ரீனும் கீழே வந்து பிங்க், ஃபுல்லாக பிங்க் மாதிரியும் தெரியுது பார்த்தீங்களா. இதுதான் இந்த வாட்டர் ஃபில்லிங்கோட அழகே. ஓகே, இந்த ப்ளவுஸ்க்கான அமௌண்ட் வந்துட்டு ஸ்டிச்சிங் வீடியோ முடித்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுதான் வந்துட்டு ஓவரால் வியூ. பேக் நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கு, அதோட டாசல்ஸ் அண்ட் ஸ்லீவ் போர்ஷன் ரெண்டும், இது 2 3 காமிச்சிருக்கேன். ஓகேங்களா. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அந்த மாதிரி வேணும்னா கண்டிப்பாக கால் பண்ணி கேளுங்க. பை கைஸ், லவ் யூ ஆல்.